ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சந்தாவோட கழுத்தில் நம்ம சேரன் தான் தாலி கட்டணும். சேரனை தவிர வேறு யாரும் நம்ம சந்தாவோட கழுத்தில் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம சேரனுக்கே தெரியாமல் அங்கே சந்தாவுக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த விஷயத்த நம்ம சந்தாவோட அண்ணா இருக்காருல்ல, அவர் நம்ம சேரன்கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிட்டாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க பையா, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் சாதாரணமாக நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சேரன்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சந்தாவோட குரலில் ஏதோ ஒரு பதற்றம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேரன், இல்லை சந்தா ஏதோ பதறி பேசுகிறாளே, இதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் நீ எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறியே, என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்டாலும், இல்லை அந்த மாதிரி நான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அண்ணன் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம சந்தா இதுக்கப்புறமும் நம்மளுடைய அண்ணனை நம்பி நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் என்னுடைய மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா சேரனுக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம சேரன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. உடனே நம்ம சேரனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம நிலா உட்பட, இங்கே பாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த ஊருக்கே போயிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி சந்தா காலத்தில் அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த தாலியை நீங்கள் தான் சந்தா காலத்தில் கட்டுறீங்க, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, ஒட்டுமொத்த பேரும் கார் எடுத்துட்டு அந்த ஊருக்கு வராங்க. அதாவது நம்ம சந்தாவோட ஊருக்கு வராங்க. அங்கே என்னன்னாக்கா நம்ம சந்தாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டு பார்த்தா வீடு பூட்டிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்கள விசாரிக்கும் போது சந்தாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி போகிறாங்க. அப்போது நம்ம சந்தாவோட மாமா என்ன பண்ணுறாங்க, தாலி எடுத்து நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. வேகமாக வர நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, அந்த மாப்பிள்ளையை, அதாவது நம்ம சந்தாவோட மாமாவை எட்டி உதைச்சி, ஏண்டா என்னுடைய சந்தா காலத்தில் நீ தாலி கட்டுவியா அப்படின்ற மாதிரி அவனை எட்டி உதைச்சி அவன் கையில் இருக்கிற தாலியை வாங்கி அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம சேரன் அந்த சந்தா காலத்தில் தாலி கட்டுறாங்க. இப்போது அந்த மாப்பிள்ளை ஒரு ரவுடியாச்சு, எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சேரன் எட்டி உதச்ச உடனே அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க, நம்ம சோழன், பல்லவன், பாண்டி எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணி அவனோட கழுத்தில் கத்திய வைக்கிறாங்க. அப்படி கத்திய வச்சாதான் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ரவுடிங்கெல்லாம் நம்ம சேரனை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, டே பல்லவா, பாண்டி, முதல்ல அந்த மாப்பிள்ளையை ரவுண்ட் அப் பண்ணி அவன் கழுத்தில் கத்திய வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் கத்திய வைக்கிறாங்க. உடனே நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க, எல்லாருடைய சந்தா காலத்தில் தாலி கட்டுறாங்க. நம்ம சந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹீரோ தான் தனக்கு கணவனா வரணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தா நினைச்சாங்க. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை காப்பாற்றுற ஒரு நிலைமையில தான் நம்ம சேரன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி கடைசி நொடியில் நம்ம சேரன் சந்தா காலத்தில் தாலி கட்டினது உண்மையிலே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது நம்ம சோழன், பல்லவன், பாண்டி, நிலா இவங்க எல்லாருமே தான். அதனால் அவங்களோட உதவி இல்லாமல் நம்ம சேரனால் தனியாக இந்த செஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம நிலா உட்பட எல்லாருக்கும் நம்ம சேரன் ஒரு கடமைப்பட்டிருக்காங்க. நம்ம சந்தா காலத்தில் தாலி கட்டினது நினைக்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.